பாரு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே நேராக கிச்சனுக்குள்ளே தாங்க வந்தாச்சு. அப்புறம் இழுத்து விட்டு கைகால் முகம் கழுவி, இங்கே பாருங்க கைகால் முகம் கழுவி ட்ரெஸ்ஸை மாற்றதுக்கு பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவன் கைகால் முகம் கழுவ பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்னம்மா எடுத்து வைக்காமல் சாதம் எடுத்து வைக்காமல் எடுத்து இன்றைக்கி சாதமும் சாம்பாரும் காலையிலே வச்சதுலாங்க, அதனால் சூடு பண்ண வச்சுருக்கேன். சரி ஹரி குட்டனா சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி மீல் மேக்கர் ஃப்ரையும் எல்லா காயும் போட்டால் சாம்பார் இருந்தாங்க. கேப்பா இவன் ஒருத்த ஊன் அப்பப்போ டிஜிட்டல் சவுண்டு கொடுத்துருவார். நான் எடுத்து வைக்கேன் பார். நான் இடையில காஃபி குடித்ததுனால எனக்கு பசிக்கலைங்க. நான் ஒரு 11:30 மணி போல் காஃபியும் குடித்தேன், அதனால் பசிக்கலை. எடுத்துகிட்டு போறியாம்மா? அம்மா எடுத்துகிட்டு வரவா? குழம்பு ஊற்றணுமா? அடுத்தால என்ன செய்யணும்? எப்பா முகத்தை கூட துடைக்காமல் ஒடி வருவான். சரி குழம்பு எடுத்து ஊற்று. அது குக்கர் சூடாக இருக்கனால ரொம்ப யோசிப்பான். தொடு. இதெல்லாம் நம்ம உதவி வேணும் பாருங்க. சுற்றுமா நான் எடுக்கணுமா? இதெல்லாம் விவரம் சுடுங்கிற தெரியுதுல. இந்த வேறு என்ன எடுக்கணும்? சாம்பார் ஊற்றியாச்சு. அடுத்தால என்ன எடுக்கணும்? அடுத்தது என்னது? அவ்வளோதானா? காய் வேண்டாமா? இதாக இருக்குது, இதாக இருக்கலாமா? இந்த பொரியல் இருக்குது. இது எடுக்காண்டாமா? பொரியல் எடுக்காண்டாமா? அதானே எடுத்து சாப்பிடு. சரி அம்மா எடுத்துகிட்டு வரேன். நமக்குல